பல்லவன் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க, "ஏன் அண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கிடைச்சிருச்சுல்ல. இனிமே நீங்க வேற வீடு பார்த்து போயிருவீங்களா அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்லடா பல்லவா. நம்ம குடும்பத்தில நான் பண்ண வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்குது. எல்லாரையும் செட்டில் பண்ணணும். முதல்ல சேரன் அண்ணனுக்கு வந்துட்டு நல்ல பொண்ணு பார்த்து ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த வீட்ட நல்லபடியா ரினிவல் பண்ணணும். அதெல்லாம் நெறைய இருக்குது எனக்கு. நான் ஆர்க்கிடெக்சர்லையா நான் ஆர்க்கிடெக்ட் பண்ணி தான் இந்த வீட்ட மாத்தி அமைப்பேன். இல்லைன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டா சொல்றாங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, "உங்களோட கனவே மாறிப்போச்சு. நீங்க சென்னையில வேலை பார்க்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதுவும் தான் சென்னையில வேலை பார்த்தா தானே நான் வீடு கட்ட முடியும். அதில நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கலாம். சரியா பல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பதான் சோழன் இருந்துட்டு நினச்சுக்கிறாங்க, இனிமே நிலா வந்து இங்க தான் இருப்பா. அவ போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ இந்த வீட்ல இருந்து நம்ம வேற புது வீடு கட்டி போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "ஏன்? இது நம்ம வீடு தானே, நம்ம இங்கேயே இருப்போம். இந்த வீட்ட வந்துட்டு நம்ம கண்டிப்பா சரி பண்ணிருவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எங்க நம்ம சரி பண்ணணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா உடனே வந்துருவாங்களே அப்படின்னு சொல்ல, "யார் வருவா?" அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் வந்துட்டு, "அதான் எங்க அப்பாவோட அந்த வெளியில உட்காந்துருக்காருல்ல, அந்த ஆளோட அண்ணனும் தங்கச்சியும் வந்துருவாங்கல்ல. ஒரு சின்ன துரும்ப கூட இங்க அசைக்க முடியாது அண்ணி. அதனால நம்ம வேற வீடே கட்டிர்லாம்." அப்படின்னு சொல்லும்போது, நடேசன் வந்துட்டு, "டேய் இது என் வீடுறா. இத இந்த வீட விட்டுட்டு நான் எங்கேயுமே போமாட்டேன். எங்கேயுமே வரமாட்டேன்." அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்பதான் நிலாவுக்கு வந்து ஒரு யோசனை வருது. இவர்கிட்ட அ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சா இவர் சொல்ல மாட்டாரு. பேசாம இவங்களோட அண்ணன பார்த்து பேசினா என்ன? இப்பதான் கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிருச்சுல. மறுபடியும் இவங்க கிட்ட பேசும்போது இவங்க வந்து நம்மள வந்து எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயய்யோ! கார்த்திகாவ மனச மாத்திருவாளோ! கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்க மாட்டாங்கல்ல. அதனால அவங்க கிட்ட பேசினா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ட வந்துட்டு நம்ம ரினிவல் பண்ணோம் அப்படின்னா தான் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சேரன் அண்ணன்கிட்டயும் பாத்ரூம் கட்டணும்னு சொன்னீங்கல்ல, அது கூட பரவால்ல. இந்த வீட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம சரி பண்ணணும்னே. இந்த வீட்ல என்ன என்ன மாதிரி கேஸ் போட்டுருக்காங்க உங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். வீட்டோட பத்திரம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாப்பா நான் இது இருக்கான்னு தேடி பார்த்து எடுத்து தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இத பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா, அ அவங்க அதாவது நடேசனோட அண்ணன்கிட்ட போயிட்டு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவர் வந்துட்டு முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றாரு. "நீ அந்த வீட்டுக்காரி தானே, அவங்கள மாரி தானே இருப்ப. நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆனா அந்த வீட்டையாவது நாங்க சரி பண்றதுக்கு விடுங்க. அந்த வீட்டு அவருக்கு தானே, வீடு வந்து அவருக்கு தானே. அப்புறம் ஏன் அத வந்து நீங்க சரி பண்ண விட மாட்டேங்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. ஒருவேளை நடேசனோட அண்ணன் உண்மைய சொன்னா சூப்பரா இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.